இங்க இந்த பொண்ணு ஒரு பையன்கிட்ட சம்மடி வாங்கிட்டு இருக்கா ஸ்கூல்ல. அந்த பையன் ஃப்ரெண்டு கிட்ட தப்பா நடந்துட்டால தான் இவன் சண்டைக்கே போயிருப்பா. அவங்க அப்பா திட்டிக்கிட்டு இருக்காரு. உன் மூஞ்செல்லாம் வீங்கி போயிட்டா, உன்னை யார்றீ கல்யாணம் பண்ணிப்பா? அமைதியா இருன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் அதே பையன்கிட்ட போய் வம்பிழுக்கிறா. இப்பயும் இவ தான் அடி வாங்குறா. ஊர்ல இருக்க எல்லாருமே தொரத்திட்டு போகும்போது இவனும் ஃபாலோ பண்றா. அந்த பையன் ஸ்ட்ரெயிட்டா ஒரு பாக்ஸிங் அகாடமிக்குள்ள போறான். எல்லாருமே பிரிச்சு விட்டுர்றாங்க. இந்த பொண்ணு அந்த கோச்ச பார்த்தோன்னே, நீங்க ஃபேமஸான கோச் தானே, எனக்கு பாக்ஸிங் சொல்லி தரீங்களான்னா, உனக்கு எந்த விஷயம் பிடிக்கும்னு சொல்லுன்ன உடனே, இந்த பொண்ணு 3 தடவை எனக்கு பாக்ஸிங் தான் பிடிக்கும்னு சொல்லிடுறா. அப்ப நாளைக்கு 7 மணிலேருந்து இங்க வந்துருன்னு சொன்ன உடனே, இந்த தொரத்திட்டு வந்த பையனை கட்டி பிடிச்சிட்டு, உன்னால தானே எனக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறா. அவங்க அப்பா கிட்ட சொல்லாம அடுத்த நாள் காலிலேருந்து இவனும் தினமும் வரா. 10 நாளா உட்காந்துருக்கா. அந்த கோச் கண்டுக்கவே மாட்டாரு. ஒரு நாள் பாக்ஸிங் ரிங்குள்ள இந்த பொண்ணை கூப்பிட்டு கோச் கேட்கிறாரு, உலகம் என்ன ஷேப்புன்னு. உருண்டைன்னு சொல்லும் போது, உருண்டை கிடையாது, இந்த கட்டம் தான், இதுக்கப்புறம் இதுதான் உன் மைண்டு ஃபுல்லா இருக்கணும், என் மரியாதையும் உன் மரியாதையும் இதுதான் இருக்குன்னு சொல்லி இந்த பொண்ணு கையில ரிப்பனை கட்டி விடுறாரு. அந்த பொண்ணு தினமும் கோச்சிங் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவங்க வீட்டில் ஒரு மாடு வளர்ப்பாங்க. அதை வித்துட்டாங்கன்னு சொல்லி அவன் தம்பி ஃபீல் பண்ணும்போது, அண்டர் கிரவுண்ட் பாக்ஸிங் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு, நான் 15 செகண்ட் இவங்க கூட சண்டை போடுறேன், காசு தரீங்களான்னு உடனே உள்ளே இறக்கி விட்றாங்க. இந்த பொண்ணு 45 செகண்ட் இந்த உள்ளே நின்று தாக்கு பிடிச்சிடுறா. இவளுக்கு காசு கொடுக்கும்போது ஏமாத்துறாங்க. ஒரு பையன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். இப்போ ஸ்டேட் லெவல் காம்படிஷனுக்கு பேரெல்லாம் வந்து நோட்டீஸ் போர்டில் ஒட்டிருக்காங்க. இவ பேரை காணுமேன்னு கோச் கிட்ட போய் கேட்டோம். உன் பேரை மாற்றிட்டேன், உன் பேர் மேரி கோம்னு சொல்கிறாரு. இவளும் போய் அன்றைக்கி காம்படிஷனில் கலந்துக்கிட்டு கோல்டு மெடலும் ஜெயிச்சிடுறா. அந்த நியூஸ் பேப்பர்லலாம் வந்திருக்கு. இவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த ஊரில் வந்து பொண்ணுங்களை வந்து பாக்ஸிங்லாம் அனுப்புகிறாங்களா, அறிவே இல்லைன்னு. ஃபோட்டோ பார்த்துட்டு உன் பொண்ணு தான் ஏன் அதுன்னு வீட்டுக்கு போய் இந்த பொண்ணுகிட்ட சண்டை போடுறாரு. உனக்கு அறிவே இல்லையா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உன் மூஞ்சி வீங்கி போச்சுன்னா கல்யாணமே நடக்காதுன்னு சொல்லி அந்த பொண்ணு பாக்ஸிங் க்ளவுஸ் எடுத்து நெருப்பில் போட்டுறாரு. உனக்கு நான் முக்கியமாக பாக்ஸிங் முக்கியமானு கேட்கும்போது இந்த பொண்ணு பாக்ஸிங் தான் சொல்லிடுறா. அவங்க அப்பாவும் கோச்சிக்கிட்டு போயிடுறாரு. மேரி கோமும் காம்படிஷனில் அடுத்தடுத்த லெவல் போக ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவங்க ஆடுற மேட்ச்லாம் டிவியில் போடும்போது ஊரே வந்து பார்க்குது. அவங்க அப்பா முதல்ல முரண்டு பிடிச்சாலும் பொண்ணு அடி வாங்குறத பார்த்துட்டு இவர் கத்த ஆரம்பிச்சிடுறாரு. பொண்ணு ஜெயிச்சுட்டு வந்து அப்பாவுக்கு வாட்ச் எல்லாம் கொடுத்து 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. இப்போ அடுத்தடுத்து 2 காம்படிஷன் நேஷனல் லெவலில் அவங்க ஜெயிச்சிடுறாங்க. கூடயே சேர்த்துட்டு இருந்த லவ்வர் ஒரு நாள் கேட்குறான், வீட்டில் உனக்காக மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, நீயே என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இவளும் கோவமாக அங்கே வந்து போயிடுறா. இப்போ 3வது தடவை நேஷனல் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு வந்திருக்கா. ஒரு ஜெர்மனி பொண்ணு கூட தான் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க. முதல்ல தோக்குற மாதிரி இருந்தாலும் கடைசி ரவுண்டு ஜெயிச்சிடுறா. அந்த பையனும் அந்த மேட்ச்சுக்கு பார்க்க வந்திருப்பான். எல்லாரும் முன்னாடியும் இந்த பொண்ணு என்ன சொல்லிடுறான், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு. இதை கோச் பார்த்துட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு திட்டுறாரு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் நீ வேஸ்ட் பண்ண போறியா, அடுப்படிக்குள்ளேயே உட்கார போறியான்னா, நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும், நீங்களாம் சொல்ல வேணான்னு கோச்சும் வந்து தயவுசெய்து இங்கேருந்து போயின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு.